பிரைஸ் த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம வந்து பைபிளை எடுத்து வாசிக்க போகிறதில்ல. ஆனால் வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ், ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது ரூத்தின் சரித்திரம் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அதில் வந்து ரூத் வந்து ஓபேத்தை பெற்றார் அப்படின்ட்டு. அந்த ஓபேத் வந்து தாவீது, ஓபேத்தோட பரம்பரை சந்ததி வந்து தாவீது. அந்த பரம்பரையில் தான் நம்ம ஏசப்பா பிறந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது அந்த அளவுக்கு ரூத் வந்து புகழப்பட்ட ஒரு சிறந்த மருமகள் அப்படின்னு சொல்லி சிறந்த பெண்ணாக இருந்தாங்க. இதில் வந்து இந்த ரூத்தின் சரித்திரத்தில் அவர் நன்னதர் தான் ரூத் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ஒரு சிறந்த பெண் தான். ஓகே, சிறந்த மருமகள், சிறந்த இது, அவங்க எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டு. ஆனால் இது வந்து இதில் முக்கியமான இன்னொரு கேரக்டராக இருக்காது. நகோமியை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒரு சிறந்த மாமியார் அப்படின்றது நம்ம அதை வந்து மறுக்கவே முடியாது. இந்த காலத்தில் கூட, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இருந்தாலும், இந்த காலத்தில் கூட மகன் இறந்த பிறகு அந்த மாமியார் வந்து மருமகளை வந்து எந்த விதமாக பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் பக்கத்தில் சுற்றி பாருங்கள், எப்படி நடத்துகிறாங்க. ஏன் என்னுடைய இவ வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஒரு நல்லா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஜோக்குக்கு சிரிக்கக்கூட கூடாது அப்படின்ற மாதிரி, இவன் வந்து என்னுடைய மகன் இறந்து போன பிறகு இவன் இப்படி இருக்கா, என் மகனுக்கு பதில் இவ இறந்து போயிருக்கலாமே அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் நிறைய மாமியார்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள சுற்றியே இருப்பாங்க, தெரியும். அதில் வந்து வித்தியாசமாக யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரை இந்த நம்ம கமெண்ட்டில் அவங்களோட பேர், அவங்க கதையை கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா.